ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تنزيل من رب العالمين. أفبهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. صدق الله. رسول الله صلى الله عليه وسلم لولا أن أشق على أمتي لأمرتهم بالسواك عند كل صلاة. رواه البخاري ومسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமுதாயத்திற்கு சிரமமாக விடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் தொழக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். நூல் புகாரி முஸ்லிம். السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பொருள், இறைவனே, எனக்காக என் நஞ்சத்தை நீ விரிவாக்கி தருவாயாக. என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கி முடிப்பாயாக. என் நாவில் உள்ள முடிச்சையும் எவிழ்ப்பாயாக. என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. சந்தர்ப்பம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனிடம் செல்லுமாறு அல்லாஹ் அவருக்கு பணித்த போது. ரப்பி ஜித்னி இல்மா. பொருள், இறைவா, கல்வி அறிவை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. சந்தர்ப்பம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்குமாறு பணித்த துவா. وعليكم السلام ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصلية جحيم. إن هذا لهو حق اليقين. فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. وبركاته. قال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان. رواه مسلم. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தமது கையால் தடுக்கட்டும். அதற்கு சக்தி பெறாவிட்டால் நாவால் தடுக்கட்டும். அதுக்கும் சக்தி பெறாவிட்டால் தமது மனதால் வெறுத்து ஒதுக்கட்டும். இதுவே ஈமானின் மிக பலவீனமான நிலையாகும். நூல் முஸ்லிம். وعليكم السلام ورحمة الله. دعاء. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في بارك الصالحين. பொருள், என் இறைவா,
நீ என்னையும் என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் நீ உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக. சந்தர்ப்பம்: சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை பட்டாளத்துடன் சென்று கொண்டிருக்கும் போது எறும்பு பேசியதை கேட்டு புன்னகைத்தபடி ஓதிய துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.